ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நான் 2 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட வெள்ளைக்கருவை மட்டும் இதில் துருவி எடுத்துக்கலாம். 2 வெள்ளைக்கருவையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதில் நம்ம பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பாதி தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் பாதி அளவுக்கு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வரன்னு இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். திரும்பவும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம தோசைக்கல் மேலே ஊற்றிடலாம். தோசைக்கல்லை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பாருங்கள் கொஞ்சம் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அடுத்ததான் இதே தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 முட்டையோட மஞ்சள் கருவை இது மேலே வச்சுக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி இது மேலே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இது நம்ம ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போது திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.